சேர்த்துப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து பூண்டை வந்து உரிச்சும் வந்து சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால நான் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். இதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துட்டு அது வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. அந்த தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து அந்த குழம்புல வந்து அந்த தக்காளி இன்னும் சாஃப்டாக வந்து வேகணும். அதுக்காக இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போது அந்த தண்ணி கூடயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் வதங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு தக்காளி ரொம்ப சாஃப்டாக வந்து கிடைக்கும். இப்போ இது கொதிச்சிட்ருக்கிற சமயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 பொருள் தான் வந்து சேர்க்க போகிறோம். ஒன்று வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி வந்து